இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னம்மா? இன்னைக்கு வந்து பாஸ்தா தான் செய்ய போறேன். ஒயிட் சீஸ் பாஸ்தா. வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? சரி எப்படி பார்க்கலாம். பாஸ்தா தான் எடுத்து வச்சிருக்கேன். காய்ஸ், நீங்கள் இஞ்சி இந்த மாதிரி பூண்டு அப்புறமா வந்து இந்த வெங்காயம்லாம் போட்டு காடுங்க. அதில் நல்லா இருக்காது. நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எதுவுமே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் இல்லைம்மா. நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா ஆஃபீஸ் கற்றுன்னு டிஃபன் பாக்ஸ் தானே. ஓகேவா? இப்போ பாஸ்தாக்குள்ள தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு பாஸ்தா போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அதில் ஒட்டாமல் வரும் பாஸ்தா. ஆமாம், ஒட்டாமல் நல்லா வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் கிட்ட வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி போட்டு நம்ம சமைக்கணும். அதுக்கு நீங்கள் சில்லி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் ஆகி நாங்கள் போடுற சேனலாக உங்களுக்கு டெய்லின்னு வரும். எனக்கு ஒரு பாஸ்தா. இப்போவே சாப்பிடக்கூடாது. ஓரம் வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெளியே மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இல்லை? கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். என்ன நிறைய சரியா இருக்கும்மா. சரி இருக்கம்மா. பாருங்க கைஸ், எங்கள் அம்மா நிறைய பட்டர் போட்டாங்க. கொஞ்சம் அதை போட்டிருக்கேன். சரி, நீங்களே எடுக்கும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஆனால் நிறைய போட்டால் நல்லா ஒரு மாதிரி இதில் அதுவும் இல்லாமல் டூவில் ஒரு மாதிரி உப்புலாம் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு பாஸ்தா உப்பாயிடும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன் கைஸ். அந்த இந்த வெங்காயோடு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டு பார்த்தேன்னா ஒரே உப்பு கறிடு கைஸ். ஆனால் நீங்கள் சீஸும் போட்டுக்கணும். பட்டர் காஞ்சிச்சா? இப்போ 1 ஸ்பூன் கிட்ட மைதா எடுத்து வச்சிருக்கேன். மைதா போட்டுக்கலாம். மைதா போட்டதா ஒரு அளவுக்கு சூப்பராக இல்லை. அதுக்கப்புறமா சீஸா பால், கொஞ்சமாக பால், கொஞ்சோண்டு பால். இப்படி 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ஸ்பூன் இல்லை, கிளாஸ் போட்டாலே போதும். அது அப்படியே இழுக்கு வந்துடும். பால் ஊட்டலன்னா அது பேர் சீஸ் டீ பாஸ்தாவில் என்னது வெறும் சீஸ் பாஸ்தா தான். சீஸியாக செஞ்சேன்னா அப்புறம் இப்போது நம்ம வச்சு பாஸ்தாவை போட்டுக்கலாம். வேக வச்சுட்டு பாஸ்தாவை போட்டுக்கணும். பாருங்க அழகாக இருந்தா நல்லா குடிக்குது. அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, நம்ம ஏற்கனவே சால்ட்டு போட்டுருக்கோம். அதனால் வந்து அம்மா அந்த நீ போய் ஏதோ எண்ணெய் போட்டால, எண்ணெயா பட்டர் போட்டால, ஏதோ நான் அது கொஞ்சோண்டு எடுத்து நக்கி பார்த்தேன்னா அது ஒரே உப்பு கழிச்சிச்சுமா. பட்டர் உப்பாக தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். அதான் சொன்னால சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும்னு. சீஸ் போடலாம். நிறைய உப்பு போட்டால நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். அப்புறம் நம்ம இப்போ நல்லா எடுத்துன்னு நல்லா வெடிச்சு. அப்படிலாம் இல்லை, நீ கம்முன்னு நம்ம இந்த லேசாக கலரி விட்டுக்கலாம். குழந்தைக்கு தெரியாமல் பேசுகிறாங்க, ஏதோ பேசணுன்ட்டு பேசுகிறான் குழந்தை. அப்புறம் இதை வந்து கலரி விட்டுக்கலாமா? இப்போது ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு நான் வந்து
சீஸ் வச்சுருக்கேன், ஒரே ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். ஒரே ஸ்லைஸ் பட் நல்லா இருக்கும். அம்மா அம்மா நீ நிறைய ஸ்லைஸ் போடுமா? அப்படியே தான், ஒன்றே தான். நிறையனா போட்டுவா, அப்புறம் ரொம்ப அதிகமாக 2 போடு. 2லாம் வாங்க, 1 போதும். போமா. ஐயோ கிட்ட காட்டுங்க. ஓகே இப்போ நல்லா வடைக்கு ஏற்றுங்களா? ரொம்பவே ஈஸி தாங்க. இதில் நம்ம வந்து ஆனியன் இதெல்லாம் போடலாம், கார்லிக்லாம் போடலாம். இது பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வெறும் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். இந்த முறை நம்ம காரசாரமாக எப்பவுமே சாப்பிடுவோம். இந்த சீஸ் பாஸ்தா சாப்பிட்டு பாருங்கள், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள். ஓகே, ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.